கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை மாற்றி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தின் வார்த்தையை சத்தியமாய் அறிந்து ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் பெற்று நாம் பாவங்களை அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினால் கழுவி நீதிமான்களாய் மாறும்போது தேவன் நம்மை அவரோடு கூட்டி சேர்த்து நம்மை நன்மை செய்கிறவர்களாகவும் பிசாசின் சூழ்ச்சியால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவர்களாகவும் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நாம் கைடு செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யோவான் 1:12 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருப்பதினால் நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாரத்தை தந்திருக்கிறார். அந்த மேன்மையை உணர்ந்து அப்பாவை நாம் எப்போதும் நம் இருதயத்தில் துதித்துக் கொண்டிருக்க நாம் அர்ப்பணிப்போம். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. ஆமென்.